வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கணும். நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, போனீங்களா, வேலையை பார்த்தீங்களா, பொதுமக்களுக்கு உதவி செய்தீங்களா அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தரமாட்டார். வீடு கிடைக்குமா? கிடைக்கும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ஃப்ளாட் வாங்கணும்னா வாங்குவீங்க. இப்படி நான் சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லும்போது மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் வந்து ஒரு 1-2 முறை யோசிக்கிறது. மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ஆம் இடத்திலே சனி, தொழில்ஸ்தானத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இந்த மாதிரி சனியில் எத்தனை வகை இருக்கோ எல்லாத்தையும் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்துட்டாங்க. கணவன் மனைவி உறவு ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ஆண்டு சிம்மராசிக்கு இருக்கும். ரொம்ப நல்ல தாம்பத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு வெளியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் கூட விவாகரத்து செய்துட்டு போற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒன்று தான், அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய நீங்கள் கடைசி 5 வருஷமாக படாத பாடுபட்டு இருக்கீங்க. சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார், சொத்துக்கள் சேரப்போகிறது. சனி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அசஸ்மெண்ட் கார்டு மாதிரி அவருடைய முடிவெல்லாம் மாற்றமே இல்லை. சனி கொடுத்தால் யார் தடுப்பர் கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு. ஆனால் எனக்கு மனசு சந்தேகமாகவே இருக்க. சனி கொடுப்பாரா? இந்த சந்தேகம்தான் இந்த விருச்சிக ராசி நேயர்களை வந்து கொள்றது. வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 எங்கள் காட்டில் மழை போகுதுங்களா? மழை தான், அதிக மழை போயிட்டா. ஒரு சனிங்கிற கிரகம் வந்து நிதானமாகத்தான் செயல்படும்னா, ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார், லேட்டாக தான் மேரேஜ் ஆகும்னா நீங்கள் பொறுத்திருக்கணும். எனக்கு வேகமாக கல்யாணம் ஆகணும்னு நினைச்சா அப்போ உங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். இறை தேடி நேர்களுக்கு வணக்கம். புதிதாய் பிறக்கவிருக்கிற 2025 ஆங்கில புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, 12 ராசி நேர்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்களை இந்த நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிட்ட அவங்களுடைய ஆழமான கணிப்பு மூலியமா அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல் ராசியான மேஷ ராசி நேர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு? ஒரு சந்தோஷமா தான் கேட்குறீங்க, பிரமாதமாக தான் கேட்குறீங்க. சரி, ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, படாத பாடுபட்டுட்டாங்க. 12ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல வந்து சனியும் இருந்து கை கெட்டினது வாய் கெட்டல. எமோஷன் கேரக்டர், டென்ஷன் பார்ட்டி, இவங்க எதிர்பார்க்கறதுலாம் இந்த சுப பலன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா சார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி சார். 7.5 சனியில் போய் நல்லது நடக்குமா எங்கேயாவது? என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு சில பேருக்கு இது முதல் சுற்றாக இருக்கலாம், 2வது சுற்றாக இருக்கலாம், 3வது சுற்றாக இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அந்த முதல் சுற்று 2வது சுற்றாக இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரும், விரயத்தையும் தரும். நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலைகளை பொறுத்து உங்களுக்கு லாபத்தை தரும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இதை எல்லாத்தை விட உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சுப பலனை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது அத்தனைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான பலன் வேணும்னா நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். ராம்ஜி சார், நீங்க சொல்லுங்க, 2025 மேஷராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷராசிக்காரர்களுக்கு 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த 3 கூடியவர் 6லையோ இவங்களுக்குள்ள இவங்க ஷஃபிள் பண்ணி மறைஞ்சிக்கிட்டா அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தரும் பலன்கள், அவர் வந்து 3ஆம் வீட்டில் மறைவதால் நிறைய பொருள் சேர்த்துவாங்க. நிறைய அந்த வருடம் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவாங்க. நான் ஒரு சூப்பர்வைசராக இருந்தேன் சார், இப்போ நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவல் ப்ரமோஷன். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதிபலத்தை உண்டு பண்ணுகிறார். ராகுனாலே அசுர தயாநிதி. ராகு இருக்கிறதுக்கு சரியான இடம் இந்த 11ஆம் இடம். இருந்தாலும் 12 இருக்கக்கூடிய சனி பகவானால் அவ்வப்போது தூக்கமின்மை, அதே மாதிரி டென்ஷன்ஸு, அன்னெசரி டிப்ரெஷன்ஸு போன்றவை ஏற்படும். இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யும் விதமாக குரு பகவான் தரும்
பணம் அதை சரி செய்யும். சரி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் 3 நட்சத்திரங்கள், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 இருக்கு இல்லையா? இதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களை பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் அது. இவர்கள் புதுசாக வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. சரி. அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கணும். நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, போனீங்களா, வேலையை பார்த்தீங்களா, பொதுமக்களுக்கு உதவி செய்தீங்களா அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தரமாட்டார். சரி. இந்த கிரகங்கள் பிரச்சனை பண்ணாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குமானால் அரசு அதிகாரிகளை கூட அது பாதிக்கும் இந்த ஆண்டு. அப்போது வேலையில் நேர்மை, நல்ல வேலை கிடைக்குது, அந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அவங்க அந்த ஹெல்த்தை பார்க்கணும், அதுலேயும் கவனமாக தான் இருக்கணும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் நல்ல பெயரும் புகழும் பெற போகிறாங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க டாப்பாக வருவாங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்குது. அவங்களே ஒரு கலைத்துறையில் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க, நாடகத்தில் இருக்காங்க, ஓவியம் வரைகிறாங்க, ஒரு பரதநாட்டியம் ஆடுறாங்க, எந்த விதமான கலையாக இருக்கட்டுமே நம்பர் 1 வருவாங்க. சரி. அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி அந்த பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் வரப்போகுது. நிறைய பேருக்கு மிகச்சிறந்த பயணங்கள், அந்த பயணம் அப்புறம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பயணமாக அமையும். அப்படிப்பட்ட நல்ல நிலைமையும் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமும் பலருக்கு இப்போ வருது. நல்ல நல்ல அமைப்பு தான் இது எல்லாமே பரணிக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த மேஷராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும். சரி. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா அமையும். ஸோ வெளிநாட்டு படிப்புங்கிறதும் அமையுது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. இது ரொம்ப அருமையான பீரியடாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமைகிறது. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனக துர்க்கையை வழிபடணும். ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி 6 அகல் விளக்கு ஏற்றுறமா, மண் அகல் விளக்கு. மேஷராசி பார்த்தீங்களா, மண் அகல் விளக்கு, அதில் நெய் ஊற்றி கனக துர்க்கையை வழிபடுகிற போது கிடைக்கக்கூடிய பலனே அற்புதம். ஓம் தும் துர்க்கையே நமஹா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும். அப்படி சொல்ல சொல்ல அவர்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு அந்த ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு பாருங்க, இவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றி வைக்கும். அப்படி அற்புதமாக இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய பரிகாரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி சார். ரிஷபராசினியர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது சார்? ராம்ஜி சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டிலே ராகு பகவான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது தொழில் அமைப்புகளை தருகிறார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏற்பாடாக. அதே மாதிரி 11ஆம் வீட்டிலே சனி லாபஸ்தானத்தில், இந்த பக்கம் 2ஆம் வீட்டில் குரு. ஸோ ட்ரிபிள் காம்பினேஷன். அது அப்படின்னா இந்த 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தனப்பிராப்தியை தருகிறார், சனி உங்களுக்கு லாபத்தை தருகிறார், உங்களுக்கு ராகு பகவான் தொழிலை தருகிறார். ரிஷபராசிக்காரர்கள் தொழிலதிபராக போறீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் ரொம்ப நாளாக ட்ரீம் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு பேஷன், இதை அச்சீவ் பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கு. நிறைய தங்கம் சேர்த்து போறீங்க, விரலெல்லாம் பணம், சட்டையெல்லாம் பணம், இந்த மாதிரி வீடெல்லாம் பணம், ஒரே பணம் மழையில் நனைய போகிறீர்கள், ஹாப்பியாக இருக்க போறீங்க. ரிஷபராசினியர்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷபராசிக்கார பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்றும் சூப்பராக இருக்கும். சூப்பர் சார், நன்றி. பஞ்சநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள், ரிஷபராசினியர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? ரிஷபராசினாலே அது சுக்கிரனுடைய ராசி இல்லையா? அப்போ இந்த சுக்கிரன் சனியுடைய சேர்க்கையை இவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக கொண்டு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும், அது ஒரு அவசியம். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையை கடைபிடிக்கணும். ரிஷபராசி கிருத்திகைக்கும் அது உண்டு. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உயர்வு சேரும், அது சந்தேகமில்லை. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இவங்க பழகக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக ஒரு ஆணாக இருக்கிறார் அப்படின்னா பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக பழகணும். ஏன்னா காமத்திரிகோண ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். காமத்திரிகோண ஸ்தானம்னா ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 ஸ்தானங்களை பேசுவோம். 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கார். காமத்திரிகோண ஸ்தானம் ஒரு பாதிப்பில் இருக்குது.
அப்போ இவர்களுடைய தவறான கம்யூனிகேஷன், இவங்க வந்து ஒரு தவறான செய்தி பதிவிடுறாங்க வாட்ஸ்அப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலேயோ, அதுவே கூட இவங்களுக்கு ஆபத்தாக போகலாம். சரி. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த ஆண்டு தங்களுடைய கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். ஆப்போசிட் செக்ஸ்ட பழகுற போது எதிர்பாலினத்தவரிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது இவங்களுக்கு மிக நல்லது. அதே நேரத்தில் பொருளாதார வளம் என்பது இவங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரம் பணம் வருவதும் சில நேரம் பணத்தில் பாதிப்பு இருப்பதும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஆண்டு பண்ணக்கூடாது ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பயணங்கள் உண்டு, நிறைய சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், நிறைய நம்பிக்கை மனது முழுவதும் உங்களுக்கு இருக்கும். அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, பல பேருக்கு அரசு துறையில் வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், அவங்க வந்து அரசு துறையிலே வரக்கூடிய யோகம் அவர்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம், ராகு பகவானுடைய அனுக்கிரகம் இவர்களை வந்து மிக உயரத்திற்கு கொண்டு போக போகுது, அதுவும் ஒரு நல்ல நிலைமை இருக்குமா. அப்போ இந்த ஆண்டு இவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, குரு பகவான் இருக்கார் ராசியில், அந்த குரு பகவான் வக்கரப்பட்டு வருஷம் துவங்குறது. அப்போ என்ன பண்ணணும், ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடி இருக்கு பார்த்தீங்களா, ஆபத் சகாயேஸ்வரரை சென்று இவர்கள் வழிபடணும். எப்படி வழிபடணும் கேட்டிங்கன்னா, 24 தீபங்கள் வாங்கிக்கணும். அந்த 24 தீபத்தில் ஒரு தீபத்தை உள்ள நுழையும் போது இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஏற்றணும். சரி. மீதி 23 தீபங்களை தம்பதி சமேதராக இருந்தாங்கன்னா அப்படி ஒரு தட்டை எடுத்துக்கிடணும். அது 23 தீபங்கள் இருக்கிற போது இன்னொருவர் ஒரு கணவர் தட்டை எடுத்துக்கிட்டாரு, மனைவி வந்து அதில் ஒவ்வொரு தீபமாக ஏற்றி வைக்கணும். ஒரு சுற்றுக்கு ஒரு தீபம், அப்படி 23 சுற்றுக்கு 23 தீபங்கள் ஏற்றி வைத்துட்டு வருகிற போது அந்த அனுக்கிரகம், குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ முடியும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பாலகிருஷ்ணா சார், நீங்க சொல்லுங்க, ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? வீடு கிடைக்குமா? கிடைக்கும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ஃப்ளாட் வாங்கணும்னா வாங்குவீங்க. ஃப்ளாட்டை விற்றுட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னா வாங்குவேன். இப்படி நான் சுப பலனாகவே சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிலையான புத்தியும் தெளிவான சிந்தனையும் வேணும். அதே மாதிரி வெளிநாடு போகிறணும் அல்லது நான் பெங்களூர் போகிறேன், மைசூர் போகிறேன் அப்படின்னா தெளிவான, அடுத்தவங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஏன் நீங்கள் செஞ்சிக்க மாட்டேன்றீங்க? அந்த மனோபயம், மனோகிலி, சஞ்சலம், அந்த சஞ்சலத்தை விடுங்க, தெளிவான முடிவு எடுங்க. எனக்கு விசா கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்கும். இதை விட ஒரு பொன்னான காலம் என்ன வேணும்? இங்கே இவரும் சொன்னார், இவரும் சொன்னார், சனியோட ஸ்திதி, குருவோட ஸ்திதி, இந்த ராகு கேதுவோட ஸ்திதி, இதை விட ஒரு பொன்னான காலம் வேணுமா? அப்போது இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, படிக்க போகணுமா போயிட்டு வாங்க, வேலைக்கு போகணுமா போயிட்டு வாங்க, தொழில் வந்து நீங்கள் நல்லா செய்யணுமா செய்யுங்க, பெண்களுக்கு திருமணம் நடக்கணுமா நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும், ப்ரமோஷன், இப்படி நான் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு போகும்போது எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பயணத்தில் கவனமாக இருக்கணும். 5 கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது இரவு பயணத்தை கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பணம் வருது, இதை பெட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம் இரவு பயணத்தை தவிர்ப்பது நலம். அதே நேரத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு சளி சேராமல் பார்த்துக்குங்க, முக்கியமாக காலில் அடிபடாமல் பார்த்துங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டு. நினைச்சதை சாதிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய். சரி. அப்போது இவங்களுடைய ராசியில் முதல் நட்சத்திரமே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம். அப்போ மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் இதில் இருக்குது. அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து இந்த இயற்கை டிசாஸ்டர்லாம் பேசுகிறோம், நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லை, வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குறது. எந்த ஒரு விஷயத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து சொல்லும்போது மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் வந்து 1க்கு 2 முறை யோசிக்கணும். மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. மூளைக்கு கொண்டு போய் நான் இதை பேசலாமா, பேசினா பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு யோசித்து இந்த ஆண்டு பேசினாங்கன்னா நல்லா இருப்பாங்க. செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர்? 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 2ல் இருக்கார். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் பலருக்கு இருக்கும். பல் சம்பந்தப்பட்ட, செவ்வாய் பல்ல குடிப்பார், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும். அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உயரதிகாரிகளோட சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது.
திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொற்காலம். என்ன காலம்னா, இவங்களுக்கு இந்த ராகு வந்து பாக்கியத்துக்கு வரப்போகிறார். ரொம்ப திருவாதிரைக்கு அதிபதி ராகு. ரொம்ப பாக்கியமான காலத்தை இவர்கள் சந்திக்க போகிறார்கள். என்ன பாக்கியம்? வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய பாக்கியம், புதுசாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஃபாரின் யோகம் ரொம்ப சிறப்பாக அமையுது. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வளம் பெறக்கூடிய காலம். வெளிநாடுகளில் இருக்காங்க, விசா கிடைக்கல, ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அது சால்வ் ஆகும். அப்போ ஒரு நல்ல பொருளாதாரம், நல்ல வாழ்க்கை அப்படின்னு சூழல் வந்து புனர்பூசம், மிதுன ராசி புனர்பூசத்துக்கு அது உண்டு. அப்போ இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் படிக்க வேண்டியது தாயுமானவருடைய பாடல்களை படிக்கணும். நல்ல முன்னேற்றம் ஒரு வாழ்க்கையில் அமையும். அதே போல தில்லை காளியை வழிபடணும். தில்லை காளியை வழிபடுகிற போது, குறிப்பாக அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து தில்லை காளியை வழிபட்டு வருகிற போது ஒரு பெரிய வளர்ச்சியை மிதுன ராசிக்காரங்க பார்ப்பாங்க. சிறப்பு சார், நன்றி சார். பாலகிருஷ்ணா சார் சொல்லுங்க, மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025? மாத்திரம் கொஞ்சம் விட்டுருங்க. இந்த மிதுன ராசி நேயர்கள் என்ன சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அந்த கோவத்தை விடணும். ஓகே, அதனால தான் நீங்கள் எங்கே முடிச்சுட போகிறீங்களோ அந்த பயத்தில் வந்து உங்களை ஓவர்லாப் பண்ணி அதை கொண்டு வர. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 7.5 வருஷம் 8 வருஷமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய அனுபவம். பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும். அட விடுங்க சார், நானும் 4-5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கை கேட்டினது வாய் கேட்டல, விசா வந்தால் எனக்கு போகிறதுக்கு பணம் வரல, இப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். ஆனால் இந்த வருஷம் நினைத்ததை சாதிக்கலாம். சார் கூட சொன்னார், பல்லு பாதிக்கும் அப்படின்னு. அந்த பல்லு எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் 2ஆம் வீட்டில் போய் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். வீட்டில் போய் பேசலாமா? நாக்கு பேசுறதுக்கு பல்லுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதை கொஞ்சம் அனுபவபூர்வமாக நிதானமாக பொறுமையாக நமக்கு அப்படி எடுத்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் நிதானம் வேண்டும், விட்டு கொடுத்து போகணும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எங்கேயுமே நமக்கு நிம்மதி. எங்கே வேணும்னா, குடும்பத்தில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், வெளியே போய் ஜெயிக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு வச்சிங்களேன், எவ்வளவுதான் உழைத்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெளியே வந்து ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் பொறுமையும் நிதானமும் வேண்டும். சரியான முடிவு எடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். உடல் ஆரோக்கியத்தில் பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. பயணத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதுலேயும் 8 மணிக்கு மேலே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்த்திடுங்கள். 5 கிரகங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது. 2வது, உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் அப்படின்னு குரு மாறின உடனே சுப பலனாக நடக்கும். பழைய கடன்கள் தீரும். நல்ல பீரியடு சார். 25 நல்லா இருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. ராம்ஜி சார், உங்களுடைய பார்வையில் மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னோட ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 10ஆம் இடத்துல சனி, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது என்ன நடக்கிறதுனா, அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரும் புகழ். நான் சாதாரண லெவலில் இருந்தேன் சார், நான் இப்போ ஒரு நேஷ்னல் ஃபிகராக இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிட்டேன். அந்த மாதிரி என்னோட பிராண்டு. நல்ல பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை முன்னிலைப்படுத்துவது, தன் பிஸ்னஸை முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ப்ராடக்டோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று. அதே மாதிரி பெரிய புகழ், சினிமா நட்சத்திரங்களாகட்டும், சின்னத்திரை, வெள்ளித்திரை போன்றவர்கள்லாம், அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் நல்ல புகழ் போன்றவையெல்லாம் கிடைக்கும். அரசியல் அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவை. முக்கியமான ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, குரு உடம்புல உட்காந்துருக்காரு. ரொம்ப நாளாக வந்து எனக்கு குழந்தையே இல்லை, கல்யாணம் ஓகே ஆகலை, ரொம்ப வருஷமாக 4 வருஷமாக ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் லவ் சொல்லியிருக்கவே மாட்டார். 4ஆவது வருஷம் அந்த பொண்ணை திரும்பி பார்த்து, அம்மா ரொம்ப நாளாக என் முன்னாடி சுற்றுறீங்களே, எதுக்கு சுற்றுறீங்க? உங்களை நாங்கள் விரும்புகிறேங்க. அட போன வாரம் சொல்லியிருக்கலாம்ல, இப்போதான்ப்பா எனக்கு நிச்சயதார்த்தாச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த லவ் மேரேஜ், சொல்லாமல் விட்ட காதல்கள், அதெல்லாம் இந்த சனி பகவான் வந்து 7 பார்க்கும் பொழுது காதல் திருமணம் என்பது ஓகே ஆகும். அதே இடத்த குருவும் பார்க்கிறார். நிஜமான காதலின் வெற்றி என்ன? காதலன் காதலி ஏற்றுக்கிறது ஒரு வெற்றினா, அவங்க அப்பா அம்மா அது சம்மதம் சொல்கிறது அடுத்த வெற்றி. உண்மையான வெற்றி அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான். ஸோ இந்த சனி பகவான் 2 பேருடைய அனுகிரகம் அந்த 7 பார்க்கறதுனால. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 12ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்த்துறாரு.
12 பார்க்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ராகு இருக்கார். ஏற்கனவே 12 இருக்கிற ராகு தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் உருவாக்கிட்டு இருந்தார். இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, என் என் சொந்தக்காரன், என்னுடைய உயிர், என் மச்சான், நண்பன், அது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்து அதில் மாட்டிக்க வேண்டியது. ராகு பகவான் 12 இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, குரு சண்டால யோகம்னு ஒரு யோகம் அது உண்டாகி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான விஷயங்கள். ஸோ தொழிலதிபர் ஆக போகிறீங்க, 5ல் இருக்கிறதுனால குழந்தை, வேலை, திருமணம், முக்கியமாக காதல் திருமணம். ஆனால் மிதுனராசிக்காரங்கள்லாம் இந்த வருடம் உங்கள் ஃபேமிலி செட் ஆக போகுது, சூப்பராக இருக்க போகிறீங்க. சூப்பர் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். இந்த கடகராசினியர்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது இந்த 2025? அவங்களே ரொம்ப எதிர்பார்த்து உக்காண்டிருக்காங்க. அப்படியா? என்ன சார் அஷ்டம சனி முடிய போகுது, எனக்கு நல்ல விஷயம் சொல்லுவீங்களா அப்படின்னா. ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்கள கேட்டு பாருங்களேன். கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இந்த மாதிரி சனியில் எத்தனை வகை இருக்கோ எல்லாத்தையும் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்துட்டாங்க. இப்போ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க வேண்டியது தான். ஸோ அற்புதமாக இருக்கும், நிதானமாக இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யார் நமக்கு லாபம் தருவார்கள், யார் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாங்கன்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, ஆனால் அஷ்டம ஸ்தானத்துக்கு யார் வருவார்கள் அப்படின்னு பார்க்கணும். அங்கே ராகு வரார். அந்த ராகு வரும்போது பிரச்சனையை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார், லாபத்தை கொடுப்பார். ஆனால் எப்படி? வெளிநாட்டு ஆட்கள், வேற்று மதத்தவர்கள், வேறு மொழி பேசக்கூடியவர்கள், அவங்களால உங்களுக்கு லாபம் வரும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் காயை நகர்த்துங்க. வெளிநாடு போகணுமா, போயிட்டு வாங்க. வெளி மாநிலம் போகணுமா, போயிட்டு வாங்க. வேற்று மொழி இனத்தவர்கள் மேலதிகாரிகளாக வந்து உங்களுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, யூஸ் பண்ணுங்க. பெண்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் சரி, குழந்தை பாக்கியத்திலும் சரி, பெண்களுக்கு அற்புதமான காலம். படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மெமரி பவர் நல்லா கூடும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதை எல்லாத்த விட இந்த ராசிக்காரர்களுக்கு விடுதலை காலம். அவசரத்தில் நான் இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், கடனை தீக்கணும்னு சொல்லிட்டு அவசர முடிவு எடுக்காதீங்க. அந்த ராகுவே சில நேரங்களில் சில தவறான முடிவுகளுக்கு காரதத்துவம் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து பழைய ஞாபகம்லாம் வச்சுங்க. தெளிவாக சிந்தனையோடு இருங்க. நம்பிக்கை வேண்டும், அதே நேரத்தில் முரட்டு நம்பிக்கை கூடாது. அப்படி இருந்தால் 2025 அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். ராம்ஜி சார், நீங்க சொல்லுங்க, கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க? கடகராசிக்காரங்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. 2023 அவங்க மனதை நான் படாத பாடு புண்படுத்திக்கிறேன். அதனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு, ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக், பிரெயின் அட்டாக் ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்தால் இப்படி அந்த மாதிரி தான். இந்த பக்கம் அஷ்டம சனி, இந்த பக்கம் 10ல் குரு. பாதி பேர் வேலை போயிருக்கும் இந்த 2023 24 அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தான் வந்து அவங்களுக்கு சனி பகவான் ரிலீஸ் ஆகிறார். உங்களை 8 விட்டு போகிறார். எப்பா நீ போயிட்டு வாப்பா ப்ளீஸ். ஏன்னா 2.5 வருஷம் படாத படுத்தியிருப்பார். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அப்புறமா 11க்கு வந்து திரும்ப 10க்கு போய் இப்போ 12ஆம் வீட்டுக்கு வரார். 12ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில் வந்து அந்த குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகுன்னா, தம்பதிகளுக்குள்ள இருக்கிற சண்டைகள் எல்லாம் சரியாகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாகும். 6ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா இவர்கள் ரொம்ப உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபுட்டு, அன்வான்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும். நிறைய பேர் தீர்த்த வாரிலாம் அதனாலலாம் ஏற்பட்ட வயிறு, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் குரு பகவான் பார்வை படும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியா. 2ல் கேது வரார். இதுதான் முக்கியமான விஷயம். இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான முக்கியமான நேரமே இந்த நேரம் தான். இந்த உடம்புல இருக்க எதையாவது தேவையில்லாத சாப்பிட்றது. சைனீஸ் ஸ்ப்ரிங் ரோல் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிவீங்க. ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு இனியாவது சந்தோஷம் நடக்குமானா ரொம்ப அற்புதமான காலம். ஆனால் 8ல் ராகு வரார். சார் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல யார் வராருன்னு பார்த்தா ராகு வரார். ராகு வரும்போது ஆக்சிடென்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. வண்டி எடுக்கும் போது நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன், அது மாதிரி மாரியம்மன், அது மாதிரி பெண் தெய்வங்கள், உக்ர தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டே வண்டி எடுக்கணும். வண்டி எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி எடுங்க. காரணம் என்னென்னா, இந்த இவர் வந்து ராகு பகவான் 8ல் வருவது, வண்டியில் இந்த வீலிங் பண்ணுறது, ஃப்ரண்ட் வீல் அப்படி தூக்கிட்டு போகிறது எல்லாம் பண்ண அப்படியே போக வேண்டியதான். ஸோ அதனால் இந்த ரேசிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஸ்டண்ட்டு. அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் வீடு, மாடு, மனை போன்றவையெல்லாம் ஏற்படும். ப்ரமோஷன் கடைசி வரைக்கும் உங்கள் மேனேஜர் சொல்லிட்டே இருந்திருப்பார்,
இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், சரிப்பட்டு வரேன். எதுக்கிடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கப்பா. கடைசியாக உங்களுக்கு இந்த வருஷம் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க, கண்டிப்பாக நீ சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு நமக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரங்க மிக சிறப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. முக்கியமான பெரிய விஷயமே என்னென்னா, ரொம்ப நாளாக 2 வருஷம் ஒருத்தனை ஜெயிலில் போட்டு வச்சுட்டு ஜெயிலுக்கு அதை திறக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அந்த மாதிரி தான் இத்தனை நாள் கூண்டுக்கிளியாக இருந்தீங்க நீங்கள். இப்போ தான் நீங்கள் வெளியே சிறகடிச்சு பறக்க போகிறீங்க. அதனால் புதுசாக சந்தோஷம் வரணும்னு இல்லை, இந்த கேட்டு திறந்து விட்டதே பெரிய சந்தோஷம் தான். அஷ்டம சனி முடிய போகிறது, அதனால் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரங்களுக்குமா யோகாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் ராசியில் இருக்காரும் போதே நிறைய யோகங்களை இது கொண்டு வந்து கொடுக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஸோ யோகம் தான் வந்துருமே, இப்போ பிரச்சனைகளே கிடையாதான்னா அதுலேயும் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு இப்போது லாபத்தில் இருக்கார். அப்போ நல்ல பொருளாதார லாபத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த 11வது ஸ்தானத்துக்கு நீங்கள் தான் இன்னொரு பேர் வச்சுருக்கீங்களே, பாதகஸ்தானம் அப்படிங்கிறீங்களே. அப்போ உங்களுடைய அந்த பணம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். சில நேரத்தில் பணம் வந்து நிறைய பணம் வரும், குறுக்கு வழியில் பணம் வரும். அந்த குறுக்கு வழியில் பணம் வருது ஆபத்து தானே. இப்போது 8ல் ராகு வரப்போகுது அப்படிங்கிறோம். 8ல் ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய வரவுகள் இருக்கும். ஆனால் ராகு கொடுக்குற பணம் நிற்காது, அது கையை விட்டு போயிடும். அந்த ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். குறுக்கு வழியில் பணம் வருதா எச்சரிக்கையாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குழந்தை பாக்கி எதிர்பார்க்குறவங்களுக்கு அமையும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய செலவு பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கலப்பு திருமணம் நிறைய செய்கிறவங்க பூசம் நட்சத்திரத்துக்காரங்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஃபேமிலியில் சில எதிர்ப்புகள் அதுக்கு இருக்கத்தான் செய்யும். பொருளாதார ரீதியாக தனக்கு வரக்கூடிய பணத்தை பாதுகாப்பாக பூச நட்சத்திரக்காரங்க வச்சுக்கணும். நல்ல வருமானம் வரும் இந்த வருஷம், ஆனால் அது ஒரு கவனமாக பாதுகாப்பாகவும் வச்சுக்கிடணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பலருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அது சிறப்பாக இருக்குது. சரி. ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கை, அவங்க குணத்தில் ஒரு இயற்கை. இப்போ என்னென்னா, அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சாதிப்பாங்க. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய அவங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு, காதலில் வெற்றி, அது வந்து அடுத்த கட்டம் இப்படி உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகுது. நல்லா இருப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அப்போது இந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி காத்திருக்கு. பணத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். இதில் குறிப்பாக இவங்க என்ன பண்ணால் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். அந்த முருகனை வழிபட்டுட்டு கந்த சஷ்டி கவசத்தை போய் படிச்சுட்டு வந்தாங்கன்னா, தினந்தோறும் கூட படிக்கலாம். நெற்றியில் திருநீர் பூசி குங்குமம் வைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வரும்போது பெரிய உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். ராம்ஜி சார், உங்களுடைய பார்வையில் 2025 சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிம்மராசிக்காரர்களுக்கு அண்ணாலாம் சூப்பராக சொல்ல போகிறார். காரணம் அஷ்டம சனி வருது, அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு கதை சொல்லிடுறேன். இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார். ஒரு பட்டிமன்றம் போயிட்டுருக்காரு. அவர் பட்டிமன்றம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ரயில்வே பிளாட்ஃபார்ம் அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. அந்த டிராஃபிக் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க வந்து இவரோட ரசிகர், அந்த பேராசிரியர் ரசிகர். அந்த எஸ்ஐ வந்து என்ன சொல்லியிருக்காரு, சார் உங்களோட பெரிய ரசிகர் நான், உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டேஷனில் உட்காரு. வாழ்க்கையிலே முதன்முறையாக ஸ்டேஷனுக்கு அன்றைக்கி தான் போய் உட்கார்றாரு. சரி. பக்கத்தில் ஒருத்தன் பெஞ்சில் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும் போது அவன் இவரை பார்த்து கேட்டிருக்கான், அம்மா நீ என்ன கேஸு அப்படின்னு கேட்டிருக்கான். இவருக்கு என்ன சொல்லுது, அம்மா நீ என்ன கேஸுப்பா, நான் அது மாதிரி பிளாட்பாரத்தை தாண்டிட்டேன், அதனால் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு அப்படி பேசிகிட்டு இருக்கான். அப்போ எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் வராங்க. இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, வணக்கம் பேராசிரியர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் தான் இந்த ரயிலுக்கு கார்டு, நம்ம போனால் தான் வாங்க கிளம்பலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். அப்போது அந்த பையனை கூப்பிட்டு இனிமேல் இந்த பிளாட்பாரத்தை தாண்டக்கூடாது, ஓடி போயிரு அவ்வளோதான் சொல்லி மிரட்டுறாரு. சரி. அப்போ அந்த பையன் சுற்றி வந்து இவர்கிட்ட சொல்கிறான், பேராசிரியர்கிட்ட, பாருங்க இன்ஸ்பெக்டர் நல்ல மனுஷன், அவர்கிட்ட தப்பை ஒத்துக்கிட்டா விட்டுருவார் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தோடனே இந்த பக்கம் எஸ்ஐ, இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர், 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் பேராசிரியர் தூக்குறீங்க, கொடுங்கன்னு சொல்லி 2 பேரும் பெட்டியை தூக்கிட்டு நடந்து வர்றார். இவர் நடுவில் நடந்து வர்றார். இந்த பக்கம் எஸ்ஐ ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றார், இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றார். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பாட்டி ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கு தான் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் நம்பவே கூடாதுங்கிறது அப்படின்னு சொல்லி அது நினச்சிக்கிச்சு இவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிச்சு. இந்த அஷ்டம சனிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் லெஃப்ட்டில் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் ரைட்டில் போகுதுங்கிற மாதிரி தேவையில்லாத கெட்ட பேர், பட்டம் வாங்கிக்கிறது, நான் தப்பே பண்ணலை ஆனால் நமக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அஷ்டம சனியால் ஏற்படும். அதே மாதிரி ராசியில் இருக்க கேது கூட பிரச்சனை இல்லை, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தான் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த பந்தயம் கட்டுறது,
சாயந்தரம் ஆனால் பார்ட்டிக்கு போகிற விஷயங்கள்லாம் தயவுசெய்து நிறுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்களே நிறுத்திக்கிட்டால் அது பெரிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவை இருக்காது. 7ஆம் வீட்டில் ராகு வந்தாருன்னா வெளிநாடு போகிறது அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம்னாலும் முக்கியமாக போகத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும்னு தோணும். அந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த வருடம் ஒரு சிக்கலான வருடமாக இருக்கும். நன்றி சார். பஞ்சநாதன் சார், சிம்மராசினியர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? சிம்மராசிக்காரங்களுக்கு வருஷம் பிறக்கும்போது சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். அப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நல்லான்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் வருது பாருங்க. இதில் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு முதல்ல கேது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர், பிறகு ராசிக்குள்ளே வந்துடுறார். நிறைய மக நட்சத்திர நண்பர்களுக்கு ஃபாரின் போகிற யோகம் வரும். அதே மாதிரி வம்பு வழக்குகளில் இவங்க ஒதுங்கி போகணும். ஏன்னா இந்த கணவன் மனைவி உறவு ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ஆண்டு சிம்மராசிக்கு இருக்கும். சில பெண்கள் என்னவங்க கணவனை விவாகரத்துக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வரல. நான் சொல்கிறது திருமணமாகி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆனவர்கள் கூட ரொம்ப நல்ல தாம்பத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு வெளியே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் கூட விவாகரத்து செய்துட்டு போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக மகாப நட்சத்திர அன்பர்கள் அதில் கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக பெரிய வெற்றிகளை பெற போகிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் அதாவது மகாராசன் உலகை ஆளலாம், அந்த மகாராணி அவனை ஆளுகிறாள். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இவர் பெரிய ராஜாவாக இருக்கலாம், வீட்டில் ஒரு ராஜா அப்படின்னா அவர் மனைவியிட்ட கொஞ்சம் கருத்து மாறுபாடு வச்சுக்கிட்டா அங்கே பிரச்சனை வருது. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிறந்த உயர்வான ஆண்டாக இருக்க போது பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடி வருமா, அது நல்லா இருக்கும். ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கூடி வருது, ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, சந்தேகம் இல்லை. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஆவதில்லை. அப்போது இந்த சனி பகவானுடைய பார்வை முதல்ல இருக்குது. அப்போ உங்களோடு யார் பயணப்படுகிறார்களோ அவர்கள்ட்ட தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா முதுகில் குத்த பலர் தயாராக இருப்பார்கள். அது உத்திரம் நட்சத்திரத்துக்காரங்க கவனமாக இருக்கணும். அஷ்டமத்து சனி வரும்போது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இவர்களுக்குமே பொருளாதாரம் சிறப்பாகத்தான் இருக்க போகுது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது வந்து உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு. இந்த ஆண்டு இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறையாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும், ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த சூடி கொடுத்த சுடற்குடியாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். சார், உங்களுடைய பார்வையில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? அவங்க தான் கடந்த 2.5 வருஷமாக பார்க்காத பார்வையா, கேட்காத கேள்வியா. 7ஆம் இடத்துல சனி இருந்து மனைவியினுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டது. இப்போ அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு வர போகிறார். 8ஆம் வீட்டுக்கு சனி போக போகிறார். சரி, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். 2வது, ஜோதிடத்தில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனது 8ஆம் பாவம் மனைவியினுடைய ஆயுள் பாவம். சரி, அதே மாதிரி மனைவியினுடைய 8ஆம் பாவம் கணவனது ஆயுள் பாவங்கிறது ஒரு ரகசியம், அது ஒரு சூத்திரம். அதுவே உடனே நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்காதீங்க. ஆனால் வாயை கட்டணும். ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை, நாட்டு பிரச்சனை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ குடும்பத்திலேயே பிரச்சனை வரும் அப்படின்போது முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. நீ தான் கரெக்ட். மனைவியிடம் நாம் தோற்க வேண்டும். மனைவியிடம் தோற்றால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இட் இஸ் அ கேம். நான் எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், அது நல்லா இருக்காது. ஒரு 2 வாட்டி தோற்று போயிடணும். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர் ஏன் பேச மாட்டார் தெரியுங்களா? நான் வரும்போது தலையை குஞ்சிக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அவள் சிரிக்கணுங்கிறதுக்காக தான் நான் விட்டு கொடுத்து போகிறேன். ஏன்னா பகலில் நான் ஜெயிச்சேன்னா இரவுலேயும் நான் ஜெயிப்பேன், பகலில் நான் தோத்துட்டேன்னா இரவுலேயும் நான் தோப்பேன். இந்த அஷ்டம சனியினுடைய காலத்தில் கணவன் மனைவி உறவை நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னா வெளிவட்டார பழக்கங்கள் நிம்மதியாக இருக்கும். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அதனால் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் கிளம்புறதா இருந்தால் தனியாக கிளம்புங்க. அதுக்கு விசா கிடைக்குமா சார்? கிடைக்கும். தொழில் பண்ணோன்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க. இந்த 2 வருஷம் கூட்டணிகளை மறந்துடுங்க. தேவையில்லாத குழப்பங்களை விடுங்க. ஆரோக்கியத்தை பாருங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க. இப்படியே காலங்கள் போகாது, நிச்சயமாக மாறும். மிக அற்புதமான விடிவெள்ளி உங்களுக்கு தோன்றும். இந்த 1 வருஷம் பொறுமையாக இருங்க. அடுத்த வருஷம் உங்கள் காட்டில் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். பஞ்சநாதன் சார், கன்னிராசினியர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? கன்னிராசிகள்மா அதுக்கு அதிபதியே புதன் பகவான் தான்.
அந்த புதன் பகவான் வந்து 4ஆம் இடத்திலே முதல் நாளே போய் உட்கார்ந்துடுறார். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியே 4வது ஸ்தானத்தில் உட்கார்றார். இது கன்னி ராசியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நேரம். குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ படிப்பில் ஒரு ஃப்ளெக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார், நிறைய தடைகள் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இல்லை நான் இருக்கிறேன்னு கவலைப்படாதேன்னு அந்த வித்யாகாரகனுடைய துணை புதன் பகவானுடைய அனுக்கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பில் ஒரு முன்னேற்றம். அதே போல புதுசாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ வருது. குரு பகவானுடைய பார்வை இப்போ முதல்ல இருக்குது, அது ஃபினான்ஷியலாக உயர்த்தி விடும். இதில் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும், கொஞ்சம் உடல் நலத்தில் அவங்க அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவானும் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வரும். தாயுடைய அன்பு கிடைக்காதவர்களுக்கு தாயுடைய அன்பு கிடைக்காது. வெளியூரார்கள் இருக்காங்க, அம்மா வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகம் அது கூடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதர உறவுகளில் பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா மூத்த சகோதரனுடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும். சரி, இவர்களுடைய பழமையான வீடுகள், மூதாதையர் வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை விற்று புதிய வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும். அப்போது கன்னிராசிக்காரங்க உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாலே வருஷம் நல்லாயிருக்கும். இந்த ஆண்டு வந்து அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரகுப்தனை வழிபடணும். சித்திரகுப்தன் வழிபாடு என்பது இவர்களுடைய ஆயுளை நீடிப்பதற்கும் ஒரு உதவியாக இருக்கும். அந்த வழிபாட்டை இவர்கள் செய்துக்கிட்டு வரணும். நிச்சயமா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த புத்தாண்டு? கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல போய் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அங்கே வரப்போகிறார். இப்போ அங்கே இருக்கிறது ராகு. ஏற்கனவே வீட்டில் ஒரே ரணக்கலை தான் வச்சுங்களேன். இப்போ அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க, கும்பத்துக்கும் மீனத்துக்கும் இருவருமே மாற்றிக்கிறாங்க. அப்போ மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சில செலவுகள் இருக்கும். இந்த பக்கத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து ராகுவாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உடல் ஆரோக்கியத்தை பெண்களுக்கு பாதிக்கும், திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சத்து நிறைய எடுத்துங்க, அயன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார், நான் அவனை நம்பி ஷேர் வாங்கினேன், இவனை நம்பி கார் வாங்கினேன், நான் இவனை நம்பி வீடு வாங்கினேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒன்று தான், அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய நீங்கள் கடைசி 5 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ராகு கேதுன்னு சொல்கிறோம், சனின்னு சொல்கிறோம், செவ்வாய்னு சொல்கிறோம். பயணத்தில் கவனமாக வேணும். 9 கிரகங்களையும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு மிக தெளிவாக வரவுக்கும் செலவுக்கும் இந்த குடும்பம் சரியாக போகும். தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்கறது, தர்மம் சொல்கிறது, அவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி பாருங்கள், சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். ராம்ஜி சார், உங்களுடைய பார்வையில் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது இந்த புத்தாண்டு? கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான். 7ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து திருமண பிராப்தி, வெளிநாட்டு யோகங்கள், இதெல்லாம் தரக்கூடிய விஷயங்களில் சனி பகவான் வருகிறார். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார், நான் கனடா போகணும், ஒன்டேரியா போகணும், நான் அமெரிக்கா போகணும், குளிர் பிரதேசங்களுக்கு தான் நான் போகணும் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாம். அதே மாதிரி அந்த யூகே போகிறது, அதெல்லாம் அந்த லாட்ரியில் விழுந்தால் தான் அந்த வெளிநாடு போகிற யோகங்கள்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வெளிநாடு போவதற்கான அமைப்புகள் உண்டாகும். ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ஆல்சோ மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். 10ல் குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மேனேஜரே வாய் விட்டு கேட்பார், நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலையை விட்டு அனுப்பட்டுமா? இந்த பிரச்சனை அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொரு கம்பெனிக்காரங்க கூப்பிடுறாங்க, நமக்கு ஆஃபர் வச்சு கூப்பிடுறாங்க. ஒரு ஆஃபர் வேணாம், ஒன்றும் வேண்டாம், இந்த ஒரு வருடம் நீங்கள் இருக்கிற கம்பெனிலே இருந்துக்கிறது நல்லது. இருக்கிற தொழிலை மாற்றம் செய்யாமல் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல். அதே மாதிரி சனி பகவான் அந்த குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். குரு 6 பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சத்துருக்கள், இந்த ருண ரோகம், சத்துருக்கள் போன்ற விஷயங்கள்ல தான் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே குரு பாதகாதிபதியாக வேற போய்டுறார் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. அவர் போய் 10ல் இருக்கும்போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக வேலை விஷயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்குவார். மேலதிகாரியோட ஒரு ஈகோ கிளாஷு, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கரைச்சல் வருது அப்படின்னா, அண்ணா வணக்கம்,
வாழ்த்துக்கள்னு கம்முன்னு போயிருங்க. பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. பெருசு பண்ணும்போது என்ன ஆகுனா வேலை இழப்பே வரக்கூடிய அளவு கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரர் அது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அதனால வேலை விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மற்றபடி சூப்பராக இருக்கும். அது ஃபாரின் போகிறதுக்கான அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம் தான். துலாம் ராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குங்க, நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். கிரகங்கள் சாதகமாக இருக்கோ இல்லையோ, முதல்ல அவங்களுக்கு மனநிலை தெம்பாயிடுச்சு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட உடல் ஆரோக்கியம், மனநிலையில் உள்ள பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது அத்தனையுமே படிப்படியாக தீரும். தெளிவான சிந்தனையும் அற்புதமான வாழ்க்கையும் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ரொம்பவுமே கொஞ்சம் உஷாரான பார்ட்டி. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த துளாராசிக்காரர்கள் நிறைய பேர் நீதிபதிகளாக இருப்பாங்க, நிறைய பேர் டாக்டர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இந்த துலாத்தில் தான் சனி உச்சம் பெறுகிறார். இந்த சனி உச்சம் பெறும்போது தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம சொன்னால் கூட இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஆமாங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க. வெளிநாடு போகணுமா போயிட்டு வாங்க, இல்லை பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் ஏதாவது வேலைக்கு போகணுமா போயிட்டு வாங்க, தொழிலில் இது பண்ணணுமா நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் தீரும், மன ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் பாஸ்கரம். அப்போது பாஸ்கரம் அப்படின்னா என்ன? சூரிய வழிபாடு செய்யணும். தெளிவான சிந்தனையோடு காலையில் எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து நீங்கள் பண்ணுங்கன்னா, நான் 4:30 மணிக்கு தான் சார் நல்லா தூங்குவேன், அந்த நேரத்தில் போய் என்ன சொல்கிறீங்க, நான் கவலையப்படாதீங்க, எப்படியாவது 7:30 மணிக்குள்ளே எழுந்துருங்க. சூரியன் இருக்கு திக்கில் இருந்து, ஏன்னா அதுக்கு ஒரு கதை கட்டுவாங்க. எங்கள் வீடு கிழக்கு பக்கமாக இல்லை சார், சூரியனே தெரியாது சார், எதிரில் ஃப்ளாட்டு மறைக்குது சார், இந்த எதிர் வீட்டுக்காரன் மரம் வச்சுக்கிறான் சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. கிழக்கு முகமாக இருந்து சூரியனை இருக்கிற மாதிரி உடம்புல பாவனை பண்ணி சூரிய நமஸ்காரம் செய்தால் ஆரோக்கியம் பாஸ்கரம் வந்தே தீரும். வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். ராம்ஜி சார், உங்களுடைய பார்வையில் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த புத்தாண்டு? 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குறிஞ்சி பூ மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நேரம்னா 9ல் குரு வர்ற நேரம். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். இந்த குரு 9ல் வரும்போது ஊரை விட்டு கூட ஓடி போகலாம். நான் ஏங்க ஊரை விட்டு ஓடி போகிறேன்? ஊரை விட்டு கூட ஓடி போகிற அளவுக்கு அத்தனை விதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். குரு 5ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். முக்கியமான விஷயமே என்னென்னா உங்களுடைய 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ல் ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால பெரும் சொத்து சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொத்து நிறைய சேரும். இந்த வருடம் இதை வாங்கணும் அதை வாங்கணும். சொத்துங்கிறது நம்ம லேண்டு வீடுன்னு மட்டும் நினச்சிக்கிறோம். ஜுவல்ஸ் வாங்குறது கூட சொத்து தான். நம்ம ஏதோ ஒரு கார் வாங்குறது கூட, எது வாங்கினாலும் ஒரு சொத்து தான். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் சேருகிறது அப்படின்னா இந்த குரு ராகுவை பார்ப்பதால், 5ஆம் வீட்டில் இருப்பதால், 5ல் ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த சிறப்பு சிகிச்சை, IVF போன்றவை, IUI போன்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு இதில் நேச்சுரலாக குழந்தை ஓகே ஆகலை, நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். 9ல் குரு வந்ததுனால குழந்தை பிராப்தி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடம் யாரெல்லாம் குழந்தைக்காக வருந்துகிறீர்களோ அவர்களாம் கிடைக்கும். அப்பாவோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் புதிய தொழில் கிடைக்க போகிறது. பெரிய மில்லியனர் ஆக போகிறீங்க. உடனே ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். பஞ்சநாதன் சார், உங்களுடைய பார்வையில் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு? அதாவதுமா இருக்கக்கூடிய ராசிகளில் மிக நல்ல பலன்களை பெறப்போகிற ராசியாக துளாராசி இருக்கு. சரி. பிறருக்கு வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டக்கூடியவங்க துளாராசிக்காராங்க. அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம் ஆயிரு. இதில் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப உயர்வாக கொண்டு வரப்போகுது. நீங்கள் இதில் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரங்கள் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க பலருக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். ஒரு நல்ல பொசிஷன், புதுசாக வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்னு இருக்குது. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் அது இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் வயிற்று பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகள், சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ள ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராங்கிறது மிகுந்த யோகம். 3, 6, 11 ஸ்தானங்கள் சனி பகவானுக்கு ரொம்ப பெஸ்ட் ஸ்தானங்கள் இல்லையா? அங்கே 6ல் சனி வரும்போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் அவங்களுக்கு. விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. அந்த பாக்கியாதிபதி புதன் 3வது ஸ்தானத்தில் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போது எஜுகேஷனில் ஒரு பெரிய வெற்றி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு.
அவங்க குடும்பத்திலையும் நல்ல நிலை வரப்போகிறது, மனசு சந்தோஷமாக இருப்பாங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பாங்க, வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம்னு நிறைய யோகம் இருக்குது. இப்போ சில பேருக்கு திருமண தடைகள் இருக்குது பாருங்க. இந்த ஆண்டு திருமண தடைகள்லாம் நீங்கி நல்ல துளாராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். திருமண தடைகள் ரொம்ப இருக்குது, அப்படி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, காஞ்சி காமாட்சியை சித்திரை நட்சத்திரத்தை அன்று வழிபடணும். அவளுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து புடவை சார்த்தி சித்திரை நட்சத்திரத்தன்று வழிபட்டால் இவங்க வாழ்க்கை எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். ராம்ஜி சார், உங்களுடைய பார்வையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர். அடடா. 5ஆம் வீட்டிலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சொத்துக்கள் சேரப்போகிறது போன்ற விஷயங்கள்லாம். சனி ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அசஸ்மெண்ட் கார்டு மாதிரி அவருடைய முடிவெல்லாம் மாற்றமே இல்லை. 5ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது காதல் யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். பந்தயத்தில் ஜெயிக்கிறது. அசோக், உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ, உன்னை பாரு நான் ஜெயிச்சுக்கா, அந்த மாதிரி பந்தயம் உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன். அதெல்லாம் அந்த 5ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் 2 கூடிய குரு 8ல் மறையிறதுன்னு தான் சின்ன பிரச்சனை. 2 கூடிய குரு மறையக்கூடாது. மறையும் பொழுது என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு சம்மந்தப்பட்ட பெருங்குடல், கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம கடகராசிக்காரங்களுக்கு சொன்னோமோ, நம்ம ஊர் சாப்பாடா குழம்பு சாதம் தயிர் சாதம் சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தேவையில்லாத எதையாவது ஒன்று ரிஸ்க் எடுக்கும்போது தான் வயிற்றை கெடுத்துக்கிற விஷயங்கள். தேவையில்லாமல் வயிற்றை கெடுத்துக்க வேண்டாம், நேரத்துக்கு சாப்பிடுங்க. 2 கூடியவர் 8ல் மறைகிறார். கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சில பேர் காலையில் இன்ஸ்டா ரீல் பார்க்க ஆரம்பித்தா நைட் வரைக்கும் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். 4ல் ராகு இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வரும். யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பிஸியாக இருக்கே போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். யாராவது ஒரு ஐடியிலேருந்து ஹாய்னு வந்ததுன்னா பாயின்ட்டு போயிருங்க. மேபி உங்கள் ஒய்ஃபை கூட ஃபேக் ஐடியில் உங்களை செக் பண்ண கூட வந்திருக்கலாம். அதனால் இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்கள் 4ஆம் வீட்டில் ராகு வரும் பொழுது உங்களோட கேரக்டர் விஷயத்தில் கெட்ட பேர் வாங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் சொத்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு இடம். ஐவிஐ பண்ணுறவங்க இந்த ஒரு வருடம் தள்ளி போடுவது நல்லது. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். குரு பலம் இல்லாததால் அது மட்டும் வேண்டாம். மற்றபடி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அற்புதங்களை தருவார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? முதல்லமா துன்பங்களிலிருந்து விடுதலைமா. சூப்பர். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துருக்கார். இந்த ஆண்டு 5ஆம் இடத்துக்கு போறார் பாருங்க. போன ஆண்டு பலன்கள் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்கு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தோட இதோட வந்தவங்க தான் அதிகம் விருச்சிக ராசியில். இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போறார். அர்த்தாஷ்டம சனி விலகிறதே வாழ்க்கை நல்ல நேரம். இதில் குரு பகவானுடைய பார்வையோடு வேறு வருஷம் தொடங்குறது. அப்போது எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலம். அதில் குறிப்பாக விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பண யோகம் ஏற்படும். அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் நலத்திலையும் அவங்க அக்கறை எடுத்துக்கணும். அதில் விசாக நட்சத்திரத்தை வைரஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வேறு பிரச்சனைகள் வராதபடி உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப நம்பி பணத்தை கொடுப்பீங்க, இல்லை ஒரு சீட்டு கம்பெனியில் போட்டிருப்பீங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு வரும். அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்த பலருக்கு திருமணம் கைகூடும். இப்போ இவங்க வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்றதுனா கூட அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற அமைப்பு வரும். ஆனால் ஒரு பழி சொல், ஒரு அவமானம் வருவதற்கு, அந்த குடும்பத்தில் கூட ஒரு பழி வருவதற்கு அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கேயுமே கெட்ட பேர் வராதபடி ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய வேலை கிடைப்பதற்கும் நல்ல பதவி கிடைப்பதற்கும் கூட யோகம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. குறிப்பாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இதெல்லாம் விருச்சிக ராசியில் ஒரு யோகம். இவர்கள் என்ன பண்ணணும்னா, காஞ்சி மகாபிரியவழி தரிசனம் டெய்லி வீட்டில் அவருடைய படத்துக்கு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சார், உங்களுடைய பார்வையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது. ஆனால் எனக்கு மனசு சந்தேகமாகவே இருக்கே, சனி கொடுப்பாரா? இந்த சந்தேகம்தான் இந்த விருச்சிக ராசி நேயர்களை கொள்றதே. ஜோதிடர்கள் நாங்கள் சொன்னால் கூட கொடுப்பாரா, சந்தோஷமாக இருப்பனா, நிம்மதியாக இருப்பனா, ஆரோக்கியம் வருமா? இந்த முதல் 6 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்கும். செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும். ஒரு சில நேரத்தில் தெரிஞ்ச பிசாசை மேல், தெரியாத பிசாசை விட. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உயரதிகாரி இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் ரொம்ப பழக்கம், ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறீங்க, உங்களை விட்டு கொடுத்து போவார். உங்களுக்கு லீவ் வேணும்னு போது கொடுப்பார்.
ஏதோ ஒரு அட்வான்ஸ் வேணால் கொடுப்பார். இப்போ புது அதிகாரிகிட்ட போனால் உங்களை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வருமானம் ஜாஸ்தி வருதுன்னு வேணால் போயிட்டீங்க, அதனால் மன நிம்மதி போயிடும். முதல் 6 மாதம் பின்னாடி 6 மாதம் அப்படின்னு விக்ரமாதித்தன் ஆண்டு உங்களுக்கு மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவைப்பட்டால் உங்கள் வேலையை மாற்றிங்க, தொழிலை மாற்றிங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அதை விட்டுட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த சந்தேகம் இருக்குது பாருங்கள், சந்தேகத்திலே முக்கால்வாசி வாழ்க்கை போயிடுச்சு. இருந்தாலும் தெளிவான முடிவும் பௌர்ணமி விரதமும் கிரிவலமும் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். பஞ்சநாதன் சார், உங்களுடைய பார்வையில 2025 தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தோட வருஷம் துவங்குறதுமா. இருக்கிற யோகங்கள் ரொம்ப டாப்பான யோகமா தர்ம கர்மாதிபதி யோகத்தை தானே பேசுறோம். தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன், 2 பேருடைய சங்கமம் தனுசு ராசியில் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. அது எஜுகேஷனாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் வளர்ச்சி தான். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பல பேர் வேலை மாறுவாங்க இப்போ, சரிங்களா? அந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஃபாரின் போகிற யோகம் உண்டு. திருமணம் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில் வசதிகள் எல்லாம் இருக்க போகுது. ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தனியார் துறையில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல பட்டங்கள் கிடைப்பது, எதிர்பார்க்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிற வாய்ப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போது இது ரொம்ப அற்புதமான வருஷம்தான். அப்போ இந்த வருஷத்தில் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ள கோவில், மாரியம்மன் கோவில் மாதிரி ஒரு கோவிலில் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஜலம் வெளியே வரும் இல்லையா, அந்த அபிஷேக ஜலத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து இவர்கள் சிறிதளவு பருகி மேலே தலையில் தெளிச்சுன்னு வந்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு? வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டலாம், எல்லாம் இப்படியே தலையே ஆடிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கே தான் சார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 எங்கள் காட்டில் மழை போகுதுங்களா, மழை தான். அதிக மழை போயிட்டா வெள்ளமாயிடும். ஏன்னா 4ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். தாயுடைய உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும். இதை எல்லாத்த விட 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேருது. எங்கே? உங்கள் வீட்டினுடைய சுகஸ்தானத்தில். இரவு பயணத்தை தவிர்க்கணும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 வீலரில் 3 பேரோட போனேன் சார், 4 பேர் போனோம் சார், நைட்டு போலீஸ்லாம் பிடிக்காது சார், அதனால் எங்கள் ஆஃபீஸில் லேட்டாக போகும்போது நாங்கள் 3 பேர் போனோம் சார். அதெல்லாம் வேண்டாம். நிதானமாக போங்க, சேஃபாக போங்க, பொறுமையாக போங்க. இப்படி 5 கிரகங்கள் உங்களுக்கு ஒரு சேர இருக்கும்போது மிக கவனமாக இருக்கணும். நிதானமும் பொறுமையாக இருந்தால் எல்லாரும் நினைச்ச வெற்றி பாதை உங்களுக்கு மிக சீக்கிரமாக கிட்டும், வெற்றி கிட்டும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். உங்களுடைய பார்வையில் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான், இது சனி 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி சனி ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாருன்னா, சனி 10ஓட சம்மந்தப்படுறார். சனி 10 பார்க்குறார். 10 சனி பார்த்துட்டா என்ன ஆகும்னா வெகு பிரபல யோகம்ங்கிறது உண்டாகும். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. சாதாரணமாக இருந்தேன் நான், எனக்கெல்லாம் இந்த ரோல் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரோல் கிடைச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டேன். சின்ன ஒரு திறமை தான், ஸ்கில். அந்த ஸ்கில்லை வச்சு மேலே வர்றது. 10 சனி பார்க்குறார். சனி பார்க்கும்போது பிரபலத்துவம். எப்படி தான் பிரபலம்னு கிடையாது. நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சகாமலை மருந்து கொடுக்குறவராக இருப்பார். மஞ்சகாமலை மகேஷ்னு பேர். நீங்கள் வாலாஜா போய் மஞ்சகாமலை மகேஷ்னு கேட்டால் போதும், அவர் கூட்டு போய் குழந்தை கூட கொண்டு போய் வீட்டில் விட்டுரும். நீங்கள் ஒரு பிரபலமும் ஆக வேண்டாம். அங்கே பிரபலமானுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா சனி பகவான். சனி 10 பார்த்தால் பெரிய அரசியல் பலம், பிரபலம் போன்றவையெல்லாம் கிடைக்கும். சாதாரண ஆளாக இருப்பான், ஆனால் பெரிய பிரபலமாக இருப்பான். உடம்பை குரு பார்த்துடுறாரு. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் பெறுகிறது. 3ல் இருக்கக்கூடிய முயற்சியை ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக 7ல் வரக்கூடிய குருனால கல்யாணம் நடக்க போகுது. நிறைய பேருக்கு ஒன்று அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது, இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. நான் பெரிய கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது சார். இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. 2025 நீங்கள் தம்பதி சமேதராக இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு
நிச்சயமாக அரேஞ்சு மேரேஜ் நடக்கும். அண்டர்லைன் தி வேர்ட், லவ் மேரேஜ் நடக்காது. காரணம் என்றால் குருவுக்கு லவ் பிடிக்காது. அதனால லவ் மேரேஜை அப்பா அம்மா சம்மதத்தோடு செய்வது சிறப்பு. புரட்சி திருமணம் பண்றேங்கிற பேர்ல கையை சுட்டிக்க வேண்டாம். 7ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். அதனால நிறைந்த மகிழ்ச்சியுடன் ஃபாரின்லாம் போறீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. பாலகிருஷ்ணா சார், அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் ஒரே ஜாலியாக இருக்காங்க. 7.5 சனி முடிய போகுது. சரி, மழை விட்டது தூவான வீட்டில். 7.5 சனி முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு ராகு வந்து நிற்கிறார். 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். புதிய தொழில், புதிய வாகனம், புதிய அமைப்பு, வீடு எல்லாம் புதுசாக அந்த இதெல்லாம் கலர்ஸ் மாறப்போகுது. இடமாற்றம், தொழில் மாற்றம், ஊரை விட்டு போகிறது, நாடு விட்டு போகிறது, கடன் தீர்க்கிறது, கடன் இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறது, ஆரோக்கியம் பெருகிறது, இது வரைக்கும் இருந்து வந்த கெட்ட பேர் போகிறது, நியாய தர்மத்தை சொன்னாலும் ஊரே உங்களை திரும்பி பார்த்து சிரிக்கிறது, இது எல்லாம் போக போகுது. ஆனால் அந்த 2ஆம் இடத்துல ராகு வர்றது பிரச்சனை வந்து இதுவரைக்கும் இருந்து வந்த சனீஸ்வரர் ராகு ரூபமாக வரப்போகிறார். குறிப்பாக கணவன் மனைவி உறவு மிக கவனமாக இருக்கணும். குழந்தைகளிடம் மிக கவனமாக இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு எளிமையான பரிகாரம் தான். நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க, இந்த விளக்கு போடுங்க, 108 சுற்றுங்க, இல்லை பால் அபிஷேகம் பண்ணுங்க, பன்னீர் அபிஷேகம், எதுவும் தேவையில்லை. டெய்லி ஒரு முறையாவது குழந்தைகளோட மனைவியோடு சேர்ந்து வீட்டில் உட்காந்து முதல்ல சாப்பிடுங்க. எவ்வளவுதான் மனஸ்தாபங்கள் வந்தாலும் அந்த உட்காந்து சாப்பிடும்போது, நீங்கள் சாப்பிடும்போது ஊட்டி விடுறதும், சாப்பிடும்போது விட்டு கொடுக்கறதும், அந்த சாதத்தை ஒருத்தர் பரிமாறிக்கிறதுமே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். சனீஸ்வரர் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ராகு வாக்கில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்கள். பயணத்தில் மிக கவனமாக இருங்கள். இரவு பயணத்தை தவிர்த்திடுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டிற்குடைய குரு பகவான் 6இல் மறைகிறார். விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. 12 கூடியவர் 6இல். ஏற்கனவே மேசராசிக்கு அப்படி சொல்லியிருந்தேன். 12 கூடியவர் 3இல் மறைகிறார். ஸோ இந்த 12 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது தங்கம் நிறைய சேரும். சரி, தங்கம் நிறைய வாங்க, மகர ராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். மகர ராசிக்காரர்கள் நிறைய தங்கம் சேர்த்து போறீங்க. ஸோ அப்போ 6ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு பகவானால் உடல்நிலை சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியா. 6 கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்பாவோட பிரச்சனை போன்றவர்களாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, குருவும் சனியும் 2 பேரும் சேர்ந்து 12ஐ பார்க்கிறார்கள். 12ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அவருடைய ஹெல்த்துக்கு அதிபதி யார்? சனி. அவர் 10 பார்க்க 12 பார்க்கும்போது தம்பதிகளுக்குள்ளே உள்ள செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பிற்கான இது, கருமுட்டைகள் பிரச்சனை, உயிரணு பிரச்சனை போன்றவர், அந்த மாதிரியான தம்பதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாக அவருக்குள்ளே இன்டிமெசிங்கிறது அதிகமாகும். சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அவருக்குள்ள சந்தோஷங்கள் என்பது அதிகமாகும். 2 ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நாக்கிலேயே பாம்பு உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போக, சார் இந்த வேலைலாம் நமக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்ல போக, எனக்கு இந்த வேலை வேணான்னு நீங்கள் சொன்னதான் நினச்சிக்கிட்டு உங்களை வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்ல போனீங்க, அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் வீட்டில் கேது, ஆயுஷ், அதில் கேது இருக்கிறதுனால வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற உயிர் சம்மந்தப்பட்ட பயங்கள், என்ன எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஒருவேளை இந்த கூரை இடிஞ்சு தலைமையில் விழுந்துருமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இவங்களே ஒன்று, இந்த இமேஜினரி ஃபியர்ம்பாங்கல்ல, அந்த மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பொருள் சேரப்போகுது, தங்கம் சேர்த்து போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சூப்பர் சார். நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு பஞ்சநாதன் சார் உங்களுடைய பார்வையில எப்படி இருக்க போறாங்க? மகர ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே போதும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே அது வெற்றியுடைய ஃபார்முலா அதுதானே. குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். அப்படி போனால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. 6ஆம் இடத்துல போகக்கூடிய குரு வந்து கொஞ்சம் வயிற்று உபாதைகளை கொடுப்பார், சந்தேகம் இல்லை. ஆனாலும் ஒரு 10ஆம் இடத்துடைய தொடர்பு வர்றதுனால நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். இதில் அந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகிறது. அப்போது அரசு துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இது மிக முக்கியம். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு திருமணம் இப்போ ஃபிக்ஸ் ஆகும். இடமாற்றம் கிடைக்கும். ஃபாரின் போகிற யோகம் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய காலம். இவனா
இவனை நான் நம்பினேனே, இவன்கிட்ட தான் என் வாழ்க்கை சீக்கிரட்டே தெரியும் அப்படின்னு யாரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவருடைய உடல் நலம், அவர் மனநலம், இதில் கொஞ்சம் அதிக அக்கறை அவிட்ட நட்சத்திரத்து பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னா, அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி, அனாதை ஆசிரமங்களுக்கு செய்கிற உதவி, ஏழை குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவி, அந்த ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறாங்க பாருங்க, அப்படி இந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். ராம்ஜி சார், 2025 கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். சரி. சனி 2ஆம் வீட்டில இருந்து பணத்தை அப்படியே கொட்ட போறார். நீங்களே கடங்காரனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் கடங்கார், என்ன கொடுத்த இத்தனை நாள் ஆச்சு, உனக்கு ஒரு பொறுப்பு இல்லை, கடனை திருப்பி வாங்கிக்கணும்னு அறிவு இல்லை அப்படி சொல்லி கடனை திருப்பி, அந்த அளவுக்கு உங்களுக்கு பண விஷயத்தை. 5ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை யோகம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க முகத்தை பாருங்க, ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கு. இந்த கல்யாண யோகம் வந்துருச்சா, குழந்தை பிறப்புக்கான யோகம் வந்துருச்சா, அதுக்கான யோகம் எனக்கு இருக்கா, அரசியல்வாதி ஆகிறதுக்கான யோகம் இருக்கா, யோகம் யோகம் யோகம்னே தான் பேசுவோம். அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது யோகத்தை எல்லாத்துலேயும் ஒரு கடை 2 கடை ஆகுது, 2 கடை 4 கடை ஆகுது போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த வருடம் தான் உங்களுக்கான வருடம்னா அது இந்த வருடம் தான். இந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா இந்த வருஷம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. 2ல் இருக்கக்கூடிய சனியும் 5ல் இருக்கக்கூடிய குருவுமாக மாறி மாறி பலன்களை, ஏன்னா குரு 11 பார்க்கிறார், சனியும் 11 பார்க்கிறார். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம், பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிம்மராசிக்காரர்களை போலவே உங்களுக்கும் ராசியில ராகு இருந்தா, இது இத்தனையும் கொடுத்த ராகு பகவான் சாயந்தரானா கூட்டிட்டு போய் கடையில உட்கார வச்சிருவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரேனும் குடிப்பழக்கம் இருந்தா அதை தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. அதர்வைஸ் இந்த வருடத்தினுடைய இறுதியில மருத்துவமனையில தான் உங்களை பார்க்கணும். அந்த மாதிரி ராகு உடம்புல இருக்கும்போது நிறைய இந்த தீய பழக்கங்கள், போகாதிபதினு பேர், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், போதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை இன்வால்வ் பண்ணுவார். அந்த கிக்கு பக்கம் போகாம, புலன்கள் என்பவை நஷ்டப்படுத்துவதற்கல்ல, புலன்கள் என்பவை அதை புதுப்பிக்கத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும். கும்பராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க. இந்த வருஷம் மாதிரி ஒரு தொழிலுதராக்கக்கூடிய வருடம் வேறு எதுவும் இல்லை. கலக்குங்க. சிறப்பு சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பாலகிருஷ்ணா சார், நீங்க சொல்லுங்க, கும்பராசினியர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாயை விடவே கூடாது. சோம்பேறித்தனத்தை விடணும். நிதானமும் பொறுமையும் வேண்டும். இரும்பு சத்து உடம்புல குறைஞ்சு போயிடும். முதல் 4 மாதம் உங்கள் காட்டில் மழை தான், ஏதோ செய்யலாம், வெற்றி பெறலாம். அப்போ கூட வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் போகுமே ஒழிய, கொஞ்சம் விபரீதமாக போய் நீங்கள் கடனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவன் வரவும் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. அப்புறம் உங்கள் பேர் கெட்டு போயிடும். அதனால் அந்த ராகு மாறும்போது இருக்கிற பேரை கெடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுலேயும் உங்களுக்கு குடும்பம் பார்க்க தனஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒரே வீட்டில். சரி, இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் தர்மம் சொல்கிறேன், அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க, குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணுறேன், இவங்களுக்கு நான் நியாயம் சொல்கிறேன். இந்த பணியே வேண்டாம். அது ஆஃபீஸாக இருக்கட்டும், தனியாக ஒரு வேலையாக இருக்கட்டும். இதில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும், மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா வேலை போயிடும். நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். கும்பராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷனில் இந்த ஒரு வருஷம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நீங்கள் வருஷ கடைசியில் மாத்திரம் டாக்டர் வீட்டுக்கு போவீங்கன்றது இல்லை. முதல்ல இருந்தே, போன வருஷத்துல இருந்தே உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சனி இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் பாதிக்கட்டு தான் பட்டது. அது பாத சனியாக இருக்கும்போது காலில் அடிபடுறதோ, அல்லது காலில் ஏதாவது பிரச்சனை வர்றதோ, இடுப்புக்கு கீழே உங்களுக்கு பிரச்சனை வர்றதோ, அதனால் மருத்துவ செலவு தான் தீரும். கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க. எப்படி இருந்தாலும் நான் 1000 பலன் சொன்னாலும் என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு பரிகாரம் சொல்லத்தான் போகிறார். அதை கேட்டு கண்டிப்பாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். பஞ்சநாதன் சார், உங்களோட கணிப்பில் கும்பராசினியர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரங்களுக்கு முதல்லமா நல்ல விஷயம், ஜென்ம சனியிலிருந்து விடுதலை. சனி பகவானுடைய ஜென்மத்திலிருந்து விலகிறாருனாலே இந்த உடல் அசதிகள், பிரச்சனைகள், பல விஷயம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு நல்ல விஷயம், குரு பகவான் தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் போய் பார்க்குறாரும்போது வாழ்க்கையை உயர்ந்து தானே தீரணும். அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலை கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. ஆனால் ராசியில் ராகு 7ல் கேது வரப்போகிறார் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதில் நல்ல விஷயம் என்னெல்லாம் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி. ஆனால் ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கை, உயர்ந்தவர் தாழ்வதும் தாழ்ந்தவர் உயர்வதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. இதில் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கணும்னா அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கடன் வாங்குவதை தவிர்க்கணும். ஹெல்த்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் வீடு வாங்குறதுக்கு சில பேர் ஹவுசிங் லோன் வாங்குவாங்க, அதெல்லாம் நல்லா கிடச்சிரும். தொழிலுக்காக இவர்கள் வந்து ஜுவல் லோன் வைப்பாங்க, அதுவும் நல்ல முறையில் இவர்களுக்கு அமையும். அது அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் ஃபாரின் போகிற யோகம் மிகச் சிறப்பாக அமையுது. ஹெல்த்தில் சில பாதிப்புகள் இருக்கும். அது வந்து அவர் சொன்ன மாதிரி தவறான பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சதய நட்சத்திர அன்பர்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கு. சரி. பூரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு அற்புதமான லைஃப் தான். இந்த சனி பகவான் விலகுவதும் அந்த சனி பகவான் சென்று குரு பகவானுடைய வீட்டில் அமர்வதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஏன்னா இவங்க குருவுடைய நட்சத்திரம், நல்ல பணப்பழக்கம் இருக்கும். ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இறைவன் வழிகாட்டுவார், நம்ம பயன்படுத்திக்கிறோம். வேலையில் ஒரு ப்ரமோஷன் வரும். 11ல் சூரியன் வேலையில் ஒரு ப்ரமோஷன் கொடுப்பார். 11ல் இருக்கக்கூடிய புதன் கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் உங்களுக்கு. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பெருத்த லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அப்படியே இருக்கானா இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க நாள்தோறும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை எடுத்துட்டு இவர்கள் என்ன செய்தால் நாம் சொன்ன நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு முறை தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். தஞ்சை பெரிய கோயிலில் சென்று வழிபட்டு விட்டு வருவது இவர்கள், அதுவே வாராகியும் வழிபட்டுட்டு வரணும். சும்மா கோயிலில் போய் சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடக்கூடாது, வாராகியும் வழிபட்டுட்டு வரணும். அந்த வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் போக்குமா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். ரொம்ப நேரமா வெயிட்டிஸ்லேயே இருக்காங்க சார். மீனராசினியர்களுக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு புதிய வட்டம், அது சுற்றமாகட்டும் நட்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் புதிய வட்டம் அமையும். இது வரைக்கும் இவங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்திருக்கும்போது கால் வலி, மூட்டு வலி, நிறைய ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். புதிய 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 அனுபவங்கள் இவங்களுக்கு வரும். நேற்று வரை யாரெல்லாம் நம்பி ஒரு வட்டம் இருந்ததோ அந்த வட்டம் எல்லாம் போகும். புதிய வாழ்க்கை அமையும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, தாய்க்கு வந்து மூட்டு வலி, கால் வலி அப்படின்னு ஜாயிண்ட் பெயின்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான ஃபிசியோதெரபி, அதுக்கான மருந்துகள், மருத்துவ செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு போக போகிறார். இதை எல்லாத்த விட 5 கிரகங்கள் உங்கள் வீட்டிலேயே வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் தொழிலாகட்டும், வருமானமாகட்டும், பயணமாகட்டும், இரவு பயணமாகட்டும், வியாபாரமாகட்டும், புதியதாக ஷேர் மார்க்கெட்டோ அல்லது வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணாலும் நிதானமாக பொறுமையாக ஒரு முறைக்கு 100 முறை யோசிக்கணும். நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொல்கிறது இல்லை, நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 முறை யோசிக்கணும். அப்படி யோசித்து இந்த வருஷத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அளவான இன்பமும், அளவான லாபமும், அளவான ஆரோக்கியமும், மனமாற நிம்மதியும் சந்தோஷமும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்களும் பரிகாரங்களும் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நன்றி சார். ராம்ஜி சார், உங்களுடைய பார்வையில மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு? மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே சனி பகவான் வருகிறார். சரி. அது வந்து ஜென்ம சனி ஏற்படும் பொழுது என்ன ஆகணும், ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது. சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன, பொய் சொல்றது. கேன்டீனில் டீ தான் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மேனேஜர் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாருன்னா, சார் இங்கே தான் சார் கேன்டீனில் டீ குடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சார் நீங்கள் சொன்னது தான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்தில் தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்கள் பின்னாடி தான் அவரும் டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஓகே. அதனால ஒரு சின்ன சின்ன பொய் தான் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதான் மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை குருப்பா இருக்கிறார், அது சனி பார்க்கிறார். சனி 10ஓட சம்பந்தப்படும் போது தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய பிரபல யோகம் உண்டாகும். நான் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டேன், நான் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த சனி 10ஐ பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சிறந்த நேரம். அதே மாதிரி வந்து பிரபலங்கள், அந்த சின்னத்திரை வெள்ளித்திரை அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த நேரமாக இருக்கும். சனி உடம்புலேயே உட்காந்துருக்கிறதுனால டயர்ட்னஸ் கொடுப்பார், நிறைய டல்னஸ், உடம்பு ஹெல்த் இஷ்யூஸை பார்ப்பார். 12இல் இருக்கக்கூடிய ராகு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 10 கூடையவன் கேந்திர பலம் பெறுவதால் தொழிலில் உங்களை அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. இது வரைக்கும் புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் தான் சார் டாப், சூப்பராக இருப்பீங்க. ஆனால் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இதை, when you become famous ஓவரா somebody will put camera. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், என்னை யாரோ எடுத்துக்காட்டி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி 12ஆம் வீட்டில் ராகு வந்தால்
தேவையில்லாத கொசிப்ஸு, தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு எது தேவையில்லாத விஷயமோ அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த தேர் எழுத்து தெருவில் விட்டுருவாங்கம்மாங்கள, அந்த மாதிரி தேவையில்லாத வேலை. இந்த ராகு 12ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுடைய புகழ், டிஃபேமிங்னு சொல்லக்கூடிய அவதூறு போன்றவைகள் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஃபோனில் பேசும்போது கூட ரெக்கார்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு பேசுங்க. வீடியோ கால் நமக்கு வேணவே வேணாம். ஆனால் நிறைய அனுபவங்கள் நமக்கு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். அந்த வீர விளையாட்டுகளே வேண்டாம். நம்ம 12ஆம் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது பார்த்து பேசணும். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்களோட மட்டுமே உறவாடுங்கள், ஆண்களோட மட்டுமே பேசுறது உங்களுக்கு நல்லது. சிறப்பா செஞ்சிட்டீங்க மீனராசி. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய கணிப்புல எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரங்க பொதுவாக எல்லாத்தையும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த குணத்தில் இருந்தவர்களுக்கு மாறுபாடு வருகிற போது தான் வாழ்க்கையில் பிரச்சனை வருது. ஒரு சனிங்கிற கிரகம் நிதானமாகத்தான் செயல்படும்னா, அது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். லேட்டாக தான் மேரேஜ் ஆகணும்னா நீங்கள் பொறுத்திருக்கணும். எனக்கு வேகமாக கல்யாணம் ஆகணும்னு நினச்சா அப்போ உங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் நிதானமாக செயல்பட்டுட்டு போகணும். ஏற்கனவே நிறைய துன்பங்களை கடந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க மீனராசிக்காரங்க. எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், வேலையிலேருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும், அதுலேருந்து மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, இவர்கள் நிதானமாக செல்கிற போது வெற்றி உண்டு. வேகமாக சென்னால் ஸ்பீட் பிரேக்கை பார்க்காம போயிட்டோம்னா, பார்த்து அங்கங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, பார்த்து போகணும்னு இவங்க இருந்துக்கணும். அப்போது இவங்களுக்கு தேவையானது எப்படி கேட்டிங்கன்னா, புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பாருங்கள். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் புதுசாக வீடு மனை வாங்குகிற யோகம் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கேரக்டரில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவர்களைத்தான் சனி பகவான் பாதிக்கிறார். அப்போது அவங்க தன்னுடைய குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, வேற கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது. அதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். வேலையில் ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு வேற வேலை மாறும். அந்த அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. என்ன காரணம்னா 10ஆம் இடத்துல அவர்களுக்கு புதன். அப்போ ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஆர்வம் வரும். அது மீடியா துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் ஒரு புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்கும். எதிரிகளும் இருப்பார்கள். எச்சரிக்கையாக அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கல்வியில் மாணவர்கள் முன்னேறுவது, படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் மீனராசியை சேர்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபாடு காட்டுவாங்க. அரசு துறையில் புதிய வேலை யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகங்களும் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ எல்லாமே தீமையான பலன்கள் தான் எடுக்கக்கூடாது, நல்ல பலன்களும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இவர்கள் பயணம் செய்யணும் அப்படிங்கிறத மீனராசியை பொறுத்த வரைக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியை ஒரு புதன்கிழமை சென்று வழிபடணும். குறிப்பாக மதுரை மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரே நாளில் 3 அலங்காரங்களில் அவளை தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணி அந்த மீனாட்சிக்கு புடவை சார்த்தி அவளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினால் எந்த துன்பமும் இல்லாமல் மிகச்சிறந்த யோகமாகவே அமையும். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். ராசிகள் 12 ராசிகளுடைய பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பலன்களை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது உங்கள் வாழ்க்கையிலே ஓரளவிற்கு இந்த கிரக நிலைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகமே இறுதியானது. அதில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து புது வருஷம் எப்படி இருக்கும், புது வருஷத்துடைய கிரகநிலைகளும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகளும் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஜோதிடத்தை கேட்டு தான் நீங்கள் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப அருமை சார். ஏன்னா 12 ராசி நேர்கள் அப்படின்னும் போது அது எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப பொறுமையாக விளக்கமாக நீங்கள் 3 பேருமே சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நம்மளுடைய இறைத்தேடி நேர்களுக்கான இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய சேனல் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.